ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இப்போ ரீசெண்டாக பாகுபலி 3 அப்படின்னு சொல்லக்கூடிய படம் ஒன்று வரப்போகுதா இல்லையா அப்படின்ற கான்ஸ்பிரசி தியரிஸ் ரூமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கான ரீசன் பாகுபலி எப்பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது. அதன் தொடர்ச்சியாக இன்னுமே பாகுபலி யூனிவர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு சில முக்கியமான ரூமர்ஸ், இன்னுமே கிட்ட ரொம்ப அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு சில லீக்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. இது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இப்போ நிறையா ப்ரொமோஷன்ஸ்லாம் அதுக்கு போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் க்ரூ மெம்பர்ஸ், முக்கியமான க்ரூ மெம்பர்ஸ் ராணா, பிரபாஸ் சார், அதுக்கப்புறம் ராஜமௌழி சார், இவங்க ஒரு 2-3 பேருமே வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி வேற ஒரு ஃபன்னாக ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அது இன்னும் ரிலீஸ் ஆகல. இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற வரை ரிலீஸ் ஆகல. மேபி ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க இப்படின்ற பல விஷயங்களை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடச்சிருந்த ரூமர்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரூமர்ஸ் படி நான் சொல்கிறேன். லைக் பாகுபலி 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நடக்க போகுது. அது அப்படியே தொடர்ச்சியாக பாகுபலியை வச்சு ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ராஜமௌழி சார் வந்து கிரியேட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான ஃபேன் லீக்ஸ் மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா படம் முடியுது, படம் முடிஞ்சு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று வர மாதிரி, யாரோ வால் எடுக்கிற மாதிரி, அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேன் மேட் வீடியோஸ், தென் இது மட்டும் இல்லாமல் ஃபேன் மேட் டைட்டில் இமேஜஸ்லாம் அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. ராஜமௌழி சார்ட்ட இதை பற்றி பேசும்போது அதில் வந்து ஒரு இன்டர்வியூ, இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு, லைவ்ல ஒரு இன்டர்வியூ. அது யூனிவர்ஸ் அண்ட் ஸ்டோரி அதுக்கு இருக்கு, அது இருக்கு. ஆனால் இப்போதைக்கு அதில் என்னோட ஃபோக்கஸ் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. படம் கிட்ட நெருங்கிருச்சு. ஆனிவர்சரியா இதை வந்து கொண்டாடுறதுக்காக எல்லா இடத்துலையுமே ஒரு கிராண்ட் ரிலீஸ்க்காக இந்த October 31 த எப்பிக் பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours 44 minutes கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபார்மேட்லேயே வருது. ஐமேக்ஸில் மெயினாக வருதுங்க. ஐமேக்ஸில் ஹாலிவுட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது வித் சப்டைட்டில்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காலலாம் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறங்கி ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பிக் சாகா அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணி இந்த ரீ ரிலீஸ் மூலமாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வரையும் பண்ணியிருக்கக்கூடிய பிளான் படி, இந்த ப்ரொமோஷன் படிலாம் பார்க்கும்போது இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே ஆல்ரெடி சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னாலே ஒரு 2000 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு. இந்த பர்டிகுலர் ரீ ரிலீஸ் மூலமாவே ஒரு 400 கோடி சம்பாதிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ். இது எல்லா நியூஸஸையும் கேதர் பண்ணி ஓகே இந்த ஸ்கிரீன்லாம் ரிலீஸ் ஆகுதா அப்படி பார்த்தா மேபி இவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய சோர்ஸை வச்சு நான் பேசுகிறேன். 400 crores கிட்டத்தட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. வித்தின் 10 daysக்குள்ள இது நடக்கும். ரீ ரிலீஸ்க்கு இப்படி ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ண போகுது பாகுபலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே பண்ணால் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ரீ ரிலீஸ்லேயே இவ்வளோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ரெக்கார்டாக அகைன் செட் பண்ணுவாங்க அவங்க சைட்லேருந்து. இப்போ இன்னுமே அந்த ப்ராஜெக்ட் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எபிக் ஃபிலிமோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. ஸோ அதை வந்து ஏஐயில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டச் அப் சீக்வன்சஸ்லாம் ஏஐயில் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்காத ஒரு சில சீக்வன்ஸுமே இதில் வந்து லைட்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து சொல்லலை, பட் படத்தில் அது வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அம்பிகாவதி அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சார் நடித்த ஒரு படம் வந்ததுல, அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் உயிரோட வர மாதிரியான ஒரு ஏஐ ஜென்ரேஷன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. ஒரு ஆல்டர்னேட் எண்டிங் கொடுத்துருந்தாங்களே, அது மாதிரி இதில் ஏஐ வச்சு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒன்று இருக்குது. தென் இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பார்க்க முடியாத இல்லைன்னா படத்தில் இல்லாத ஒரு சில கட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதன் காரணமாகவே பயங்கரமாக ஹைப் ஆகி ஃபுல்லாக டிக்கெட் புக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆந்திரா, கர்நாடகா, இது மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஸில் மெயின் மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக படம் வேறு எதுவும் இல்லையா, அதனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி இதை பீக்கும் ஸ்க்ரீன்ஸ் நிறையா ஒதுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக நினச்சதை பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திவாலி படங்கள் வந்துமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 weeks மேலே ஆச்சு. அப்படி பார்க்கும்போது ஸ்க்ரீன்லாம் சும்மா தான் இருக்குது. இன்னும் பெரிய ஆக்டர்ஸோட படமும் எதுவும் வரல. அதனால் ஒருவேளை சொன்ன மாதிரி ரீ ரிலீஸ் மூலமாகவே 400-500 கோடி அடிச்சிருவானுங்களோ. அடித்தா இந்த வருஷத்தில் அவங்க திரும்பி ஒரு பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணுவாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வீஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.